ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்துல வந்துட்டு ஒரு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, விச் இஸ் வந்து வாய் ஆண் பாவம் சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபார் 2 minutes and 40 seconds. ஸோ நம்ம ஜோட பேர் சேராத பேர் வந்துட்டு இங்க சேர்ந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ரியோ ராஜும் அண்ட் வந்துட்டு நம்ம மாளவிகா மனோஜ் அவங்க 2 பேர் தான் வந்துட்டு லீட் ரோடா பண்றாங்க, பேரா பண்றாங்க. ஸோ இது தமிழ்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோம்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு இது லைக் வந்துட்டு ஒரு ராம் காமா தான் இருக்க போகுது. நம்ம ரியோ ராஜோட படங்கள் வரிசையில பார்த்தோம்னா வந்துட்டு ஜோ ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்த படம், அவருக்கும் அவரோட ஆடியன்ஸ்க்கும் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்த படம். அதுல வந்து அல்டிமேட்டா ஆக்ட் பண்ணிருப்பாரு. அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கா இருக்கட்டும், ஜஸ்ட் வாவ் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ சூப்பரா பண்ணிருப்பாரு. அப்படி கட் பண்ண வந்து ஸ்வீட் ஹார்ட், அது வந்துட்டு ஒரு ராம்காம்லேயே ஒரு வேற மாதிரி ஒரு ராம்காம், லைக் வந்து இந்த சொசைட்டிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருப்பாரு ரியோ ராஜ். அந்த ரொமான்டிக் கெமிஸ்ட்ரிலாம் அவ்வளவு வந்துட்டு ஒத்து போனுச்சு அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ அதே நேரத்தில் அந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லணும். ஸோ பட் அந்த படத்துக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, நெகட்டிவா வந்துச்சு. ஸோ நிறைய பேர் தெரியும். நான் ஸ்வீட் ஹார்ட்டோட ரிவ்யூ நான் கூட போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வயசுல வந்துட்டு இப்போ ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ ஐ திங்க் வந்துட்டு டைரக்டரும் வந்துட்டு அவர் சம்மந்தப்பட்ட அவர் அனுபவிச்ச கதையை தான் வந்துட்டு இந்த படத்தோட கதையா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு அண்டர் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரோமோ இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோமா. ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. பிளாக் அண்ட் ஒயிட்டா சிவா? ஐம் சாரி சிவா, எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. இந்த மெடிசன் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி பெண்ணா பிறந்ததுக்கு தான் வந்துட்டு தலையில கை அடிச்சுப்பாங்க, ஏன்டா பொண்ணு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ட்டு. போய் ஆம்பளை பிள்ளையா வாய் ஆண் பாவம் பொல்லாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வர்ற வெக்கம், மானம், சூடு, சொரணை, கோபம் இது எதுவுமே இல்லாம வாழ பழகணும். தப்பே பண்ணலனாலும் சாரி சொல்லணும், வலிச்சாலும் சிரிச்சு பழகணும். குத்துனது பொண்டாட்டியா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது. அது எப்படி செத்தா சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. பிறந்ததுல இருந்து படிச்சு முடிக்கிற வரையும் பெத்தவங்களோட சந்தோஷம் தான் உன் சந்தோஷம், அவங்களோட கனவு தான் உன் கடமை. படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட பாஸோட கனவு தான் உன்னோட டார்கெட். கஷ்டப்பட்டு கடன்பட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சா மனைவியோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷமா? மனைவிக்கு மட்டும்தான் சந்தோஷம், நமக்கு இந்த சந்தோஷம் சிரிப்புக்கெல்லாம் டைம் இருக்கு. டைம் ஆயிடுச்சு ப்ரோ. நாட் ஆல் மென் ப்ரோ. தெரியும் ப்ரோ, தெரியும். சந்தோஷத்தை விடுங்க, சண்டை எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஒன் ஷாட்ல ஒன் டேக்ல வருவாங்க. சம்பாரிச்சா அவங்களுக்கு வேணும்ன்ற அளவு சம்பாதிக்கலாம்னு சண்டை வரும். மாசம் பிறந்தா எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம்னு சண்டை வரும். மாச கடைசியில செலவு பண்ண காசே இல்லைன்னு சண்டை வரும். செலவு பண்ணலன்னா கஞ்சன்னு, செலவு பண்ணா ஏன் சேவிங்ஸ் பண்ணலன்னு. ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும், பர்சனல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் போகணும். எது வேணும் வேணாம், பிடிக்கும் பிடிக்காது, முடியாதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்குள்ள போயும் உன்னையா கல்யாணம் பண்ண அப்படின்ற இந்த ஒத்த வார்த்தையில மொத்த டிப்ரெஷனை நம்ம தலையில இறக்கிடுவாளுங்க. ப்ரோ, நாட் ஆல் விமன் ப்ரோ. தெரியுங்க. பிரஷர் செக் பண்றீங்க ப்ரோ? பிபி ஷூட்டர் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு இது நார்மல் தான் ப்ரோ, போங்க. சரி ப்ரோ. ஆண்டவா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரே ஒரு பொன் குழந்தை. சாரி ப்ரோ, இட்ஸ் நாட் மை சாய்ஸ். என் பொண்டாட்டி பேச்ச மீற முடியல. சுவாமி, இதோ வந்து விட்டேன் தேவி. This is why Rio Raj in releasing soon. நல்லா இருக்குப்பா, ஒரு மாதிரி 80s 90s அந்த மாதிரி இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ரியோ ராஜ் வந்துட்டு சிவான்னு ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு. நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோமோ வந்துட்டு ஒன் டேக்லயே எடுத்திருக்காங்க, ஒன் ஷாட்லயே எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அது டைலாக் பேசிக்கிட்டே அந்த கலரா சொன்ன நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த குவாலிட்டிஸ் வர ப்ரோமோ குவாலிட்டி கரெக்டு தாங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு டைலாக் எழுதுன இந்த டைலாக் ரைட்டர் யாருப்பா, செம்மையா சொல்லியிருக்காருப்பா. டைலாக்லாம் வந்துட்டு அப்படியே ரியாலிட்டியோட அப்படியே கனெக்ட் ஆகுது. ஓகேவா? லைக் வந்து படிச்சு முடிச்சு லைக் வந்து ஒரு பையன் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் கடைசி லைஃப் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்னென்ன கொடுமைகளும் அனுபவிக்கிறான். அதை வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு அந்த ப்ரோமோலயே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எல்லா ஆண்களுக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. லைக் வந்து கிரிஞ்சாலும் அந்த மாதிரிலாம் இல்லை, ரியலி கனெக்டட்.
ஓகேவா? கண்டிப்பா கனெக்டடா தான் ஆக போகுது. ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம். நான் ரொம்ப வெயிட் பண்றேன். கண்டிப்பா ராம் காம் ஃபேமிலி சப்ஜெக்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ அதே நேரத்தில் எமோஷனல், கொஞ்சம் காமெடியா இல்லாம கொஞ்சம் எமோஷனலாவும் எடுத்துட்டு போகலாம். ஆண்களை பத்தி எல்லாம் பெண்கள்னு படத்தை எடுத்துறீங்க, ஆண்கள்னு பத்தி ஏதோ படமா எடுக்கல. அட்லீஸ்ட் இந்த ராம் காம் ஜான்ரலாச்சும் எடுங்கப்பா, நல்ல எடுக்க போறாங்கப்பா. சூப்பர், நல்லா இருக்கு. ஸோ நக்கில ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் எப்படி இருக்குன்னு முக்கியமா ஆண்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இதை பார்த்து பெண்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி என்ன முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off, take care, bye.